அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் தன்னுடைய முதல் காணொலியை வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் 2-3 விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவர் தான் ஒரு கேம் சேஞ்சரா, அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விசித்ராமா பற்றி ஒரு விஷயம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்லே, அதுக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற இது போன்ற விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு, எனக்கு கமல் சார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமே எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேம் சேஞ்சர், எப்படி தான் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டம் அவங்க கொடுத்தாங்க. அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பல கேம்கள் நடந்திருக்கு. அந்த கேம்களை நான் சேஞ்ச் பண்ணனால நான் ஒரு கேம் சேஞ்சர் தான். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை தூக்கி குண்டா போட்டார். நான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குன்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லை, டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எப்படிங்க நடக்கும்? நீங்கள் கொஞ்சம் நஞ்சா பேசுனீங்க. விசித்ரான்னு ஒரு 50 வயசு லேடியை அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே எப்படிங்க அது கரெக்டாக ஆகும்? திருப்பி அப்படி தாங்க போகும். நீங்கள் உள்ள கொஞ்சமாவது நேர்மையாக அவங்கள அவ்வளோ தூரம் நோக்கடிக்காமல் கொஞ்சமாவது விட்டுருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் நஞ்சமாக பேசுனீங்க தினேஷ். அந்த அளவுக்கு பேசுனீங்க. வெளியே உங்களுக்கு எப்படி டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டாக கிடைக்கும். வாங்க தினேஷ், வாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. எல்லாம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் ஒரு என்டர்டெய்னர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆமாம் தினேஷ், நீங்கள் எங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்க? ஒன்லி ஊர்க்கிழவி வேலை தான் பார்த்தீங்க. உட்காந்துட்டு ஊர்க்கிழவி மாதிரி உட்காந்துட்டு விசித்ரா இதை செய்து விட்டார், விசித்ரா அதை செய்து விட்டார், விசித்ரா சர்க்கரை தெளி விட்டார், விசித்ரா சர்க்கரையை வயிற்றில் போட்டு விட்டார், குப்பையில் போட்டு விட்டார், விசித்ராவை நம்ம ஓட விட வேண்டும், இப்படியே ஊர்க்கிழவி வேலை தானே பார்த்தீங்க. பின்னாடி உட்காந்து நீங்கள் எங்கே ஏதோ என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்க? ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணாத ஒரே நபர் யார் அந்த வீட்டில் அப்படின்னா இவர் தான். எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை திட்டிகிட்டே இருக்குது. ஒன்று தவிர தினேஷ் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணார்? ஒன்றும் பண்ணல. ஒரே ஒரு கேமு தான் விளையாண்டாரு. அந்த கேம்லேயும் போய் காலை உடச்சிட்டு வந்துட்டார். அப்பா அது நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். காலை உடச்சது நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே. ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஏதாவது கருத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இவர் விசித்ராமாட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேட்குற வரை நம்ம விட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.